மாட்டேனடி செல்லம்மா. ஒண்ணுமில்லதா போ. அப்பா நான் செஞ்சது தப்புதேன்பா. அதுக்காக எம்பிட்டு வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா. ஆனா பேசாம மட்டும் இருக்காதியப்பா. ப்ளீஸ்ப்பா பேசுங்க. இல்லதா, எம்பிட்டு நாளா நீ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யற, உனக்கு இது பிடிக்கல அப்படின்னா, சொல்ல போனா எம்பிட்டு நாளா வந்து மாப்பிள்ளை பூரா துரத்தி விட்டு அப்படின்னா உனக்கு அதுல விருப்பம் இல்லை. ஆத்தா பார்க்குற எந்த மாப்பிள்ளையும் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு நாங்க பார்க்குற மாப்பிள்ளையிலே விருப்பம் இல்லைன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அப்பா அப்படிலாம் இல்லப்பா. இல்லதா, நான் என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் சரியாத்தான் செய்கிறேன். அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒன்றையும் பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறீன்னு புரியுது. ஆனால் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்படி கூப்பிட்டு வந்திருக்க மாட்டோம்லப்பா. அவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு அசிங்கத்தை கொடுத்து நம்மளுக்கு அசிங்கத்தை கொடுத்து எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதான் தான், ஏன் விருப்பம் கிடையாது? ஒட்ட பிள்ளையா பிறந்த விட்டு விட்டு போய்தான் ஆகணும். அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தானே எல்லாரும் பாடப்பட்டு இருக்கோம். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆனா அப்பா நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு தான் நினைச்சீங்களே தவிர என் மனசை பார்க்கணும்னு நினைக்கல இல்லப்பா. அவந்திகா என்ன சொல்ற? எத்தனையோ முறை மாப்பிள்ளை பாத்தியப்பா. வார மாப்பிள்ளையெல்லாம் எதையாவது குறை சொல்லி நான் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுலயே உங்களுக்கு புரியலையாப்பா? அப்படியும் உன்கிட்ட கேட்டோம்லதா, எதையாவது மனசுக்குள்ள வச்சுக்கிறியா இல்ல அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு வருத்தப்படுறியான்னு கூட கேட்டோம்ல. அப்பா அப்பா அம்மா கிட்ட சொல்ற விஷயமா இருந்தா எந்த ஒரு பெத்த பிள்ளையுமே உடனே சொல்லும்பா. கூட படிக்கிறவங்க ஃப்ரெண்டா பழகிறவங்க கிட்டலாம் சொல்ற ஒரு விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சிலர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்பா அம்மாக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குப்பா. அதனாலதாப்பா நானும் மறைச்சேன். அப்ப உன் மனசுல வேற ஏதாவது இருக்காதா? அடிச்சவா கிட்ட எதையோ மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்கா. மத்தவங்க கிட்ட எதையாவது மறைச்சாலும் அப்பா கிட்ட எதையும் மறைக்க மாட்டியேதா. என்னதா நீ வார மாப்பிள்ளையெல்லாம் வேணான்னு சொல்லும் போதே உன்கிட்ட கேட்டமே, யாரையாவது மனசுக்குள்ள வச்சுக்கிறியா இல்ல வேற ஏதாவது உனக்கு பிரச்சனையா, கல்யாணம் கட்டிக்கிறதுல விருப்பம் இல்லையாண்டு எம்புட்டோ தடவை கேட்டமே. ஆனா இந்த வாட்டி நீ இந்த மாப்பிள்ளை துரத்தி விட்டதுல அப்பாவுக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா நல்லா விசாரிச்சு அந்த பையல வீட்டுக்கு கூட்டு வந்தேன். ஆத்தா பார்த்தாதே ஏதாவது சொல்ற, அப்பா பார்த்தா எல்லாம் நல்லா விசாரிச்சு பார்த்துருப்பாரு அப்படின்னு நினைச்சனே நான் மாப்பிள்ளை வர சொன்னேன். ஆனா நீ இதுக்கும் முட்டுக்கடை போடுவேண்டு அப்பா நினைக்கலையேதா. அப்படி என்னதான் உன் மனசுக்குள்ள இருக்கு? அப்பா கிட்ட சொல்லுதா. அவ சொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்பவே சொல்லிருப்பாடா. அம்மா என்னம்மா சொல்லிக்கிருக்க? அவ மனசுல நினைக்கிற விஷயத்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கிட்ட இன்னும் வாய் திறந்து சொல்லல. அங்க சொல்லாம உங்ககிட்ட எல்லாம் சொல்லி அவ என்ன செய்வா? வார மாப்பிளை துரத்தி விடதான் செய்வா. அம்மா எனக்கு ஒண்ணுமே விளங்கல, என்ன சொல்றீன்னு தெளிவா சொல்லுங்க. அப்பதான் சும்மாரு. என்ன சும்மாரு? எப்படினாலும் இப்படியே போட்டு நீ மறைச்சு வைப்ப. இனி அடுத்தடுத்து அவங்க மாப்பிளை பாப்பாங்க. நீ இப்படியே துரத்தி விட்டுட்டே திருப்ப அவங்களுக்கு வேற சோழில உனக்கு வேற சோழில. இதுக்கு ஒரு முடிவை கட்டணும். இப்பவே கட்டுவோம். அம்மா என்னம்மா சொல்லிக்கிருக்கிய? அப்பதா வேணாம். அப்பதா அப்பா வருத்தப்படுவாங்க. சும்மாரு. வருத்தப்படுவாங்கன்னா கடைசி வரைக்கும் கல்யாணம் கட்டாம இந்த வீட்லயே நீ இருந்துடலாம்னு நினைக்கிறியா? அப்படிலாம் எந்த பொம்பளை பிள்ளையால இருக்க முடியாது. போயிதே ஆகணும் ஒரு வீட்டுக்கு. பொம்பளை பிள்ளையா பிறந்தா ஒரு வீட்டுக்கு வாழ போயிதே ஆகணும். அதை யாருனாலையும் மாத்த முடியாது. அம்மா என்னட்டு தெளிவா சொல்லிட்டு பேசுறீங்களா? ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. இந்தாடா உன் மச்ச மயன் ருத்ரன் அவரை மனசுக்குள்ள நினைச்சுக்கிருக்காவ. அம்மா அம்மா என்ன சொல்லிக்கிருக்கிய? அப்பா நான் சொல்றேன்ப்பா. அப்பதான் நீ பேசாம இரு. ஆமாப்பா நான் ருத்ர மாமாவை சின்ன பிள்ளையில இருந்தே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன். என்ன சொன்ன? எல்லாருக்கும் இது பெரிய அதிர்ச்சியா இருக்க முடியும் எனக்கு தெரியும். ஆனா நான் கல்யாணம்னு ஒண்ணு கட்டினடா. ருத்ர மாமாவத்தே கட்டுவேன். அவரத்தே சின்ன வயசுல இருந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன். என்னால ருத்ர மாமாவெல்லாம் மறக்க முடியாது. நான் அப்பாட்ட தானே பேசுறேன். நீ வேலையை பார்த்துட்டு போ. என்ன உங்க அப்பா கிட்ட பேசுறியா? உங்க அப்பா கிட்ட பேசினாப்ல மட்டும் எல்லாம் சரியா வந்துருமா? பேசாம இரு, வாய் மூடிட்டு அமைதியாரு. நீ சொல்லுதா. அவர்கிட்டயே மனசுல இருக்கிறது என்ன சொல்லலப்பா. இந்த வாட்டி நீங்க மாப்பிள்ளை பார்த்துட்டதுனால எனக்கு எப்படி இந்த மாப்பிள்ளைய ஏதாவது சொல்லி அனுப்பி விடணும்னு தெரியல. போன இடத்துல கதிரை பார்த்தேன்.
பேசாம இருந்து சொன்னேன், பேசிக்கிருக்கோம்ல. நீ ருத்ரனை விரும்புற, ருத்ரனுக்கு உன் மேல ஆசை இருக்கா? எனக்கு அது தெரியலப்பா. ஆனா நான் விரும்புறனால மாமா கிட்ட போய் சொன்னா கண்டிப்பா மாமா என்னை விரும்புவாங்க, என்னை கட்டிக்கிறவேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது தெரியும். அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் மேலேயும் ஒரு பாசம் தான். ருத்ர மாமா மேல ஒரு தனி பாசம்ப்பா. என்னால மாமாவை விட்டு கொடுக்க முடியாதுப்பா. ஒருவேளை ருத்ர மாமாவை கட்டி கொடுக்க முடியாது அப்படின்னா என்னை இப்படியே விட்டுருங்க. அவர் நினைப்பிலே இந்த வீட்லயே இருந்துட்டு போறேன். தயவு செஞ்சு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு எவனையாவது கூட்டு வராதீங்க. அவன் முன்னாடி சேலை சுத்திட்டு வந்து நிக்க முடியாது என்னால. என் மனசுல இருக்கிறது ருத்ர மாமாவே. லூசே, அவரை விரும்புறம்ட்டு நீ அவர்கிட்ட சொல்லவே கிடையாது. சொல்லாம நீயும் உன் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்ட. அவர் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அவர் மனசுல என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா எனக்கு ருத்ர மாமாவே வேணும். இல்ல கட்டி வைக்க முடியாது, உனக்கு வேற மாப்பிள்ளை பாப்பன்னு சொன்னா என்னை இப்படியே விட்டுருங்க. அப்படியே இருந்துட்டு போறேன். என்ன பேசாம உட்கார்ந்துக்கிறியா? என்ன போய் பேச போறியா? என் மக ஒரு வார்த்தை சொன்னான், மாப்பிள்ளை பாத்திய என் மனசை பாத்தீங்களான்னு கேட்டா. நான் செஞ்ச தப்பே அதுவே. பிள்ளைகளை பாசம் கொடுத்து வளர்க்கறது மட்டும் பெத்தவங்களோட கடமை கிடையாது, என்ன அவங்களோட பொறுப்பு அதோட முடியறதும் கிடையாது. அவங்க மனசுல என்ன இருக்கு, என்ன ஓடிக்கி இருக்கு, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, அது எல்லாத்தையும் யோசிக்கிறவங்கன்னே பெத்தவங்க. அந்த விதத்துல ஒரு தகப்பனா இருந்து என் மக என்ன பண்ணிட்டா? உரமா தானே காதலிச்சிருக்கா, தப்பு ஒண்ணும் கிடையாதே. நாமே கேட்பேன் மாப்பிள்ள, இது என்ன இருக்கு? என் மகளை வேற எங்க கட்டி கொடுத்திருந்தாலும் அவளை போய் பார்த்துட்டு வரணும், நல்லா வாழ்வாளா மாட்டாளான்னு நினைச்ச காலம் உண்டு. ஆனா சொந்த மருமையனுக்கே கட்டி கொடுத்து நல்ல பையன் அவனை கட்டி கொடுத்து பக்கத்து வீட்டுல வச்சு பாக்குறதுல எம்மா பெரிய சந்தோஷம். இதுல என்ன இருக்கு? என் மக ஆசையே ஆசையும். உன் ஆசைதான் அப்பாவோட ஆசையும். ஆத்தா சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிட்டு எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். என் மாப்பிள்ள ருத்ரனுக்கு உன்னே கட்டி கொடுக்கறதுக்கு நான் இருக்குதா சங்கூசப்பட்டு சுத்தணும். இப்பவே போறேன், மாப்பிள்ளைகிட்ட பேசுறேன், முடிவு கட்டுவோம். ஒண்ணும் சரியில்லை. என்ன உனக்கு எதுவும் சரியா இருந்திருக்கு? பெத்த மக மனசுல என்ன இருக்குன்னு உனக்கெல்லாம் கண்டுபிடிக்க தெரியல, நீ தான் பேசுறியாக்கோ? போய் சோழி இருந்தா பாரு. ஏன்னா ரோட்ல போறவங்க கட்டி கொடுக்குறாங்க. சொந்த மருமையே சொந்த மாப்பிள்ளையை கட்டி கொடுக்கறது உனக்கு என்ன? அத்தை, நான் சொல்றது உங்களுக்கு விளங்கல. என்ன இவளும் படிச்சிருக்கா, ஆனா மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய படி படிச்சிருக்காரு. இங்கெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் கால் தூசிக்கு வருவாளா? நீ இப்படித்தே நினைப்ப. என்ன நீ உன் மாப்பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்ட, உன் மகளை விட்டு கொடுத்துருவ. எனக்கு சொல்ல. ஆனா ஒண்ணு என்ன, இங்க படிப்புக்கோ தகுதிக்கெல்லாம் கிடையாது, நல்ல மனசு இருந்தா போதும், வச்சு நல்லா காப்பாத்துவாங்க. என்ன போய் சோழி இருந்தா பாரு போ. என்னடோ பண்ணுங்க. சரி சரி, அழுது மூஞ்சி ஓட்ட மேக்கப் போயிடப்படு. போதும் போது எந்த போடா வெண்ண ஆளு பூச்சியும் பாரு. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்க நீ? டேய் ஒன்னதாண்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு, ஒன்னதாண்டா. டேய் முதல்ல அந்த கண்ணை சிமிட்டு நிப்பாட்டு, சிமிட்டு நிப்பாட்டுக்கிறேன். மாட்டியா இதத்தான் அப்படி எதிர்பார்த்தேன். ஒழுங்கா என்கிட்ட ஐடியா கேட்டுட்டு போயிருந்தா கூட எதையாவது பட்டி தப்பிச்சிருந்திருக்கலாம். மாட்டினியா? எப்படி சமாளிக்கிறேன்னு பாப்போம். ஐயோ ஒரே சந்தோஷமா இருக்கு. அட்மின் ஒரு பீச் போடுங்க. சரி அப்புறமா போடுங்க. உனக்கு எதுக்கு அது தேவையில்லாத வேலை? இல்ல என்னடி கேக்குறேன்? ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ள பார்த்து வார மாப்பிள்ளை பூரா துரத்தி விடுறாங்க. அப்ப இப்படி நாள் நீதான் துரத்தி விட்டு இருந்தியா? இல்ல இன்னைக்கு ஒரு நாள் தான். எப்ப துரத்தி விட்டாடா? நீ தான் இந்த வேலையை செய்யற அறிவு இருக்கா உனக்கு? உனக்கு இருக்கா? நான் கேட்டேனா ஜோடி போய் வெட்டி பேச்சு பொண்ணும் குறைச்சல் இல்லடி உனக்கு. சரி விடு, எனக்கு அந்த மாப்பிள்ளை பையில சுத்தமா பிடிக்கவே இல்ல. நீ துரத்தி விட்டது எல்லாம் சரினே. ஆனா இதா உன் மாமனுக்கு தெரிஞ்சா அவன் வருத்தப்படுவியான்ல. இத்தனை வாட்டி உன் அத்தைக்காரையே மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தா, இப்போ உன் மாமி பார்த்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியா இருக்கும்னு நாங்களும் நினைச்சோம். ஆனாலும் எனக்கு அந்த மாப்பிள்ளை பையில சுத்தமா பிடிக்கவே கிடையாது. அதை உன் அத்தைக்கிட்டே சொன்னேன். ஆனா நீ போய் இதுல தலையிட்டு இருக்க பத்தியா? அவங்க என்னடா நினைப்பாங்க உன்னைய? பாருங்க, நீங்க யாரு பேசுறதுக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன். ருத்ரா நீ பேசட்டும், நான் பதில் சொல்றேன். நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னது நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வைக்காதீங்களா? என்னை கலாய்க்கிறாளா? அடியே ஆப்பமாய் அருந்ததி, என்னையவே கலாச்சிட்டு இல்ல நீ. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா நடுத்தருவுக்கு போவேன்னு சொல்லாம சொல்ற, அப்படித்தானே? இரு உனக்கு மொத்தமா உன் ஆப்ப வாய்க்கு ஒரு ஆப்பு வைக்கிற முடியும். கதிரு சொல்லுங்க நீ என்னை பாரு.
இல்லனே நீங்க அப்படியே சொல்லுங்க. இங்க பாரு, அந்த புள்ள சொல்லிச்சுண்டா நீ அப்படியே செய்வியா? இதனால மாமாக்கு எம்புட்டு வருத்தமா இருக்கும். அதுவும் இது நீ செஞ்சுட்டேன்னு சொன்னா அவர் எம்புட்டு வருத்தப்படுவாரு. என்ன கதிரு நீ பொறுப்பானவனா இருப்பேன்ட்டு நினைச்சா இப்படி செஞ்சுட்ட. பாரு ஆப்பவாயி வாய் பொத்திட்டு அமைதியா இருந்துரு. அருந்ததி சும்மா கடை. என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ காதலிக்கிறோம்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினதெல்லாம் சரிதேன். அதாவது அவனுக்கு அந்த பிள்ளைக்கு பார்க்க அந்த மாப்பிள்ளையை துரத்தி விட்டது எல்லாம் சரிதேன். ஆனா இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கியே, ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய பத்தி இப்படி பேசலாமா? அண்ணே அத நான் பண்ணல, எனக்கு சொல்லி கொடுத்தது செல்வாதான். அடப்பு ஏரியில போறவனே, ஏய் என்னை எவ்வளவு கோர்த்து விடுற? என்ன எல்லாரும் என்னை பாக்குறீங்க? இல்லை என்ன இருக்கே மூஞ்சில என்னை பாக்குறீங்க? உன் ஜோலி பாரு என்ன இல்லே என்ன நான் தாண்டா நினைச்சுக்கிருக்கேன் உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு. ஆனா ஆளெல்லாம் ஒரு மாதிரி தினுசாச்சேன்னு தெரியுறீங்க. இந்த ஆளுக்கு பயலுக்கு எதுவே உத்தரா தெரியாம இருக்கு, எல்லாம் தெரிஞ்சுதே இருக்கு. மாமாவுக்கு நீ போய் கல்யாணத்தை நிறுத்திட்டன்ற வருத்தம் என்ன? சரி இப்படி சொல்லி நிறுத்திருக்க, நெசமாவே அந்த பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்சிருந்தா இவன் என்ன நிறுத்திருக்க போறியா? உனக்கு தெரியுமோ இங்க பெரிய ஓவியமோ? சண்டை போடாதீங்க, சும்மா இருக்கலாம். நீங்க பாருங்க, நான் செஞ்சது தப்புதேன். அதுக்காக நான் யார் காலில் பண்ணாலும் விழுந்து மன்னிப்பு. என்ன பேசிக்கிருக்க என்ன பேசிக்கிருக்க? நீ வாயை பொத்திட்டு அமைதியா இரு. நல்லா சப்போர்ட் பண்ணிக்கற வினி, சப்போர்ட் பண்ணு. உன் பேராளியனுக்கே சப்போர்ட் பண்ணு. உன் பேத்தியல குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்த நீ. ஆமா, உன்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்த, வேற வழி இல்லாம வளர்த்துக்கிருக்கோம். என்ன செய்ய? அட பாவியலா, ஒரு சின்ன குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபம் வந்து சண்டை சச்சரவு வந்துருச்சுன்னா குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றீங்களா? அருந்ததியா சீச்சி தப்பு தப்பு தப்பு. ஆப்பவாயா என்னையில எந்த சாக்கடையில இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றியடா நீங்களா? இப்ப நீ என்ன செய்யறா? நீ செஞ்ச தப்புக்கு நெசமா நீ மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டுதே ஆகணும். என்ன அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு தெரியல. எப்ப இருந்தாலும் மாமா வந்து சொல்லுவாரு, பேசுவாரு. மன்னிப்பு கேட்டுப்பாரு சரியா? நான் கேக்குறோம்னே, ஆனா இவங்களாம் யாரையும் பேச வேணாம்னு சொல்லுனே. நீ பேசினா நான் எதா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். இவங்கெல்லாம் பேசுறது என்னால தாங்கிக்கவே முடியல தெரியுமா? ஏன்டா நீ நாங்க அறிவு வந்து பேசறோம்னு நினைச்சிருக்கியோ? ஆமா அப்படியே அறிவு வந்து தள்ளுது. ரொம்ப பேசாதே, வாய் ரொம்ப தான் பேசுற. பாக்கத்தாமடி ஊமக்குட்ட நீயும் சரி அந்த அவந்திக்காவும் சரி. ஆனா செய்யற வேலையெல்லாம் ஒரு போக்குது. யார் இவன் ஊமக்குட்டையா? இவனை பத்தி எனக்கு தான் தெரியும். என்னடா அண்ணே வேலை பாரு ஆப்பவாயி. ஒண்ணு மணிமா பக்கத்துல இருக்கோம். 3 வீடு ஒட்டிரே கிடக்குது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகக்கட்டையில முடிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு வேலையை செஞ்சியானா என்ன செய்ய? இப்ப என்ன பண்ணுவ நீ? அவங்களுக்கு தெரியாம இருந்ததா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது, தெரிஞ்சும் போச்சு. எப்படிதான் இந்த பிரச்சனையை சமாளிச்சு நீ வெளியே வரமுடிய தர நினைக்க. உன் மாமா எந்த வருத்தமும் படமாட்டாப்ல. ஆனா உன் அத்தைக்கு சொல்லவே வேண்டாம், சும்மாவே ருத்ரனை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிருக்கா. இப்ப நீ இப்படி செஞ்சுட்டேன்னு சொன்னா அப்ப என்ன செய்வா? அப்பதா இருக்கட்ட அப்பதா பேசி சரி செய்வோம். அத்தை என்ன நினைக்க போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன என்னோட கோபமும் இவன் இப்படி செஞ்சதுதான். என்னடோ ருத்ரா, நீங்க தான் பார்த்து சரி செய்யணும். சரி வாங்க எல்லாரும் சாப்பிட. ஆம்லெட் தான் போட முடியாது, முட்டை பொரிச்சு வச்சிருக்கேன், ரசம் வச்சிருக்கேன், எல்லாரும் சேர்ந்து வா சாப்பிட. அப்பதா நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன், எனக்கு ஆப்பாயில போட்டுட்டா. ஓவரா பண்ணாத ஆப்பவாயி, சண்டை அட்டாதியடா. வா அப்பதா சோத்த போடு, எல்லாரும் வருவாங்க. ஏல 2 பேரும் வாங்க, வந்து சோத்த எடுத்து வைங்க தட்டுக்கிட்ட. உன் புருஷன் சும்மா தான் உட்கார்ந்திருக்காப்ல, அவரை கூட்டிட்டு போ. ஏல என்ன பேசிக்கிறியா? வயசான மனுஷன சோத்த எல்லாம் எடுத்து வைப்பாங்களா? குமரிக்கு நீங்க என்ன செய்றீங்க? நாங்களா உட்கார்ந்து வாய் பேசிக்கிறோம். என்னடா உங்களால நிறுத்தவே முடியாது. நாளைக்கு போற வீட்ல விளக்கமா தட்டி வாங்கிட்டு வந்தாவல இருக்கு. வாங்கிட்டு வாங்க, என்கிட்ட வந்து பேசுங்க, பெறவு இருக்கு. அழகன் வாங்க. நம்ம வீட்டுக்காரவங்கள ஒரு விஷயத்துல பாராட்டலாம். ஏன்னா என்ன சண்டை வந்தாலும் என்ன சண்டை சச்சரவு வந்தாலும் என்ன ஒண்ணு கூடி உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்கல்ல, இவங்கள மாதிரி ஒரு அழகு யாருக்குமே வராது. அந்த விஷயத்துல உங்க குடும்பத்துல நான் ஒண்ணான வேண்டாம். அப்படி பார்த்துக்கிறியா? இங்கே இருக்கவங்க நமக்கு வீடு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் இவங்ககிட்ட நின்றா நல்லா இருக்காதுல்ல. அதனால் அம்மா ஏதாவது வேலையை தேடி போகிறேன். நீ மட்டும் வீட்டில் இருக்க முடியாதுல்ல, இவ யாரு கூடயுமே நம்ம பழகலை. அதனால அம்மா உன்னையும் கொண்டுதான் போகிறேன். அம்மாவை பாப்பாக்கு எவ்வளோ பிடிக்கும் சொல்லுங்க. தங்கம் என்னடா அது? அம்மாவுக்கு புரியுது, நீ பெரியவள் ஆக ஆக உன் அப்பா யாருண்டு
உனக்கு பார்க்கணும்னு தோணும். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியும்? அப்பா யாருண்டு பெத்த தாய்க்கே தெரியாதவன் அதத்தை வாத்த அனுபவிச்சுக்கிறீங்க. அப்போ அம்மாவை பிடிக்காதா? அந்த போட்டோ இருக்கவளதான் பிடிக்குமா? அப்பா யாருண்டு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி அனதியா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. யாரோட வாழ்க்கையிலையும் நடந்துட முடியாத ஒரு கொடுமதை அம்மாவோட வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் இதை யார்கிட்ட சொன்னாலும் அவ என்னவே கேவலமா நினைப்பாங்க. ஏன்னா நான் பொண்ணு இல்லை. அதே கவலைப்படாத, சீக்கிரமா உன் அப்பா உன்கிட்ட வந்துருவாங்க. என்ன அம்மா சீக்கிரமா அப்பாவை கண்டுபிடிச்சிருவேன். இன்னும் எத்தனை வருஷம்தான் நான் அவளை தேடிட்டே இருக்கணும்? ஏன் கடவுளே, நான் அவளைதான் தேடுறேன்ட்டு உனக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே அவளை என் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிற. நான் செஞ்சது மிகப்பெரிய தப்புதே. அதுக்காக நான் எம்பிட்டு வேணாலும் மன்னிப்பு கேட்கறேன். ஆனா அவளை என் பக்கத்துல காட்டு, அவளை என்கிட்டே கொடுத்துரு. நான் எப்படி மனவெளியில இங்க நொந்து சாகுறனும் அவளும் அப்படித்தான் சாவாண்டு தெரியும். ஏன்னா நான் செஞ்ச தப்பு. ஒருவேளை நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு நீ தண்டனை கொடுக்குறியாண்டு கூட எனக்கு தெரியல. அதனாலதான் அவளை என் கண்ணிலே காட்டாம இப்படி பிரிச்சு வச்சிருக்கியா? அந்த ஒரு அடையாளத்தை வச்சு அவளை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அவன் எங்க இருப்பா, என்ன பண்ணிட்டு இருப்பா, ஒண்ணுமே விளங்கல. அண்ணே வாட மருது, என்னன்னே ஆபீஸ்க்கே போகாம இருக்கியா? இல்ல ஆள் விட்டு வந்திருக்கேன், அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது விஷயம்னா தானே போகணும். நாளைக்கு போகலாம்ட்டு இருக்கேன். அண்ணே ஆபீஸ்ல இருந்து போன் அடிச்சு சொன்னாங்க. ஏதோ சென்னையில இருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீஸோட எம்டி உங்ககிட்ட பேசணுமா? ஏன்ட்டையா? நான் தான் எந்த கால் எதையுமே அட்டன் பண்றதுன்னு சொல்லிட்டோம்ல. தெரியலனே, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ரொம்ப நாளா பேசிக்கிருக்காங்க. மதுரைக்கு வாரதாவும் சொல்றாங்க. அப்படியா? சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ எங்க வேலைக்கு போலையா? நான் அப்படிதான் கிளம்பிட்டு போக வேண்டியது. சாப்பிட்டியாடா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. சரி நான் போயிட்டு வரேன். அதை சொல்லிட்டு போறாமட்டு வந்து அவங்க போன் அடிச்சுட்டே இருந்தாங்களா. சரி உங்களுக்கு தெரியாம போயிடும். அப்படி யாராவது இருந்தா மறந்துட்டு போயிருவாங்களா? அதுக்கிட்டே. சரி நான் பாத்துக்கிறேன். நீ போ, பாத்து போ. சரி. நீ பேச பேச ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பேசுற ஸ்லாங் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க ஆத்திரலாம் இப்படிதான் எல்லாரும் பேசுவா. அதெல்லாம் சரி, உங்க ஆத்திரலாம் ராத்திரி 7 மணிக்கு மேல வெளியே வந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாளா? என்ன சொல்ல போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் நம்பிக்கை அனுப்புவாங்க. அப்படியா? எங்க ஆத்திரலாம் ராத்திரி 6 மணிக்கு மேல வெளியே சுத்தவே கூடாது. வெளியே வந்தா அவ்வளவுதான். கேள்விப்பட்டிருக்கேன் தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த காலேஜ் பத்தி என்ன நினைக்கிறிய? எனக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ள வந்தியா? எனக்கு 12th படிக்கும் போது அப்பவே இன்ஜினியரிங் தான் காலேஜ் எடுத்து படிக்கணும்னு ஆசை. தோப்னார்ட்ட சொல்லிட்டே இருப்பேன், இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இன்ஜினியரிங் சேர்ந்தது. இப்பவும் தலைப்பாட அடிச்சுட்டேன்னு கேட்டியா தான் சொல்லிட்டே இருப்பா. ஆனா அவங்களுக்கு பிடிக்கலம்னு நம்ம வேலை செய்யாம நமக்கு பிடிச்சதை படிக்காம இருக்க முடியுமா? வீட்டுல ஒண்ணு சொல்லுவா, அதை சொல்றதை கேட்டுட்டே இருக்க முடியுமா? ஆமா, நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சிடணும். எங்க அம்மா வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, எனக்கு இப்ப இன்ஜினியரிங் படிக்கிற படிச்சு வீட்டுல உட்கார பாருன்னாங்க. நான் ஐடி ஃபீல்டுக்கு போயிருவேன்னு சொல்லி சொன்னேன். அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கு, வேற ஒண்ணு இல்ல, நம்மளாம் படிச்சுட்டோம்டா. ஆனா பொம்மநாட்டி படிச்சு நல்ல வேலைக்கெல்லாம் வந்துட்டா நம்ம 4 பேரும் மதிப்பாகல. நிச்சயம் தங்கச்சி. அதெல்லாம் காலையில வந்துருவோம். காலையிலேயே மாமி கிட்ட கடலையா? என்னடா ஆம்பளை பேலடா, சும்மா பேசிக்கிறோம். எப்படி பெல் அடிக்கிற ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்ல. இல்ல என்னடா ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குதா? எப்படிடா படிச்சிட்டு இருக்க? எங்க படிக்கிறேன்? நான் விட்டு எழுதிருக்கோம்ல. ஐயோ, விட்டு எழுதி பாஸ் பண்றேன். ஆமா மாமி, உங்கள மாதிரி உட்கார்ந்து படிச்சிட்டு இருப்பாங்களா? போறமா விட்டு எழுதுறமா எழுதி விட்டு வரமா, அவ்வளவுதான். ஏய் சுஜி, அவன் போய் சொல்லிக்கிறேன், நல்லா படிப்பேன். ஏன்டா இமேஜ் டேமேஜ் பண்ணிக்கிறக்க? சும்மா மாமியோட ரியாக்ஷன் எப்படின்னு பாக்கதே இருக்கும்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும்.
போனவங்க எல்லாம் இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபார்ம் வாங்க வராங்க. என்ன சொல்ற? யாரு வரா? அத இந்த காலேஜ்ல எவனோ ஒருத்தன் டானா இருந்தானாம்ல. அவன் பேரு கூட பிரபாகரன். அவன் வரானாமா? அந்த பையலா? உனக்கு யார் சொன்னா? ஏன்டா சொன்னோன்னு மூஞ்சி மாறுது? அதெல்லாம் உனக்கு புரியாது. எப்ப வரியா? ஏன்டா அண்ணே அவனுக்கு உனக்கு ஆகாதோ? வேற ஒரு பஞ்சாயத்து எப்ப வராங்க? ஏய் எந்த பஞ்சாயத்தையும் இழுத்து விட்டு போறாரு என்ன? எனக்கு தெரியாது. என் கிளாஸ்ல சொல்லியிருந்தாங்க ஏதோ டானுன்ட்டு. எனக்கு அவனை தெரியும். அதான் நான் உன்கிட்ட சொன்னேன். வெண்ண மாதிரி எதுவும் பஞ்சாயத்து வச்சு விட்டுறாது என்ன? எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்டா அவனுக்கு உனக்கு ஆகாதா என்ன? அவன் இந்த காலேஜ் விட்டு போறதுக்கு காரணமே நான் தான். அவன் கொஞ்ச நெஞ்ச வேலையில பண்ணல, நிறைய வேலை தந்து பார்த்துட்டு இருக்கான். அதே ஏலே அண்ணே, நம்ம குடும்பத்துக்கு இந்த சண்டை சச்சரவுலாம் செட் ஆகாதடா. எவனா இருந்தாலும் அருவத்துக்கிட்டு வந்துருவாங்க. பாத்துரு சொல்லிவிட்டேன். எப்ப வாரண்டு மட்டும் சொல்லு. அவங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பேசிட்டா மட்டும் சண்டையெல்லாம் போடுவேலா? அதெல்லாம் போடுவோம். சுஜி சொல்லுங்க. நீ அசைன்மெண்ட் எழுதிட்டியாக்கோ? இல்ல பாதி தான் எழுதிருக்கேன். அந்த பாதியும் வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஏதாவது காரணம் சொல்லணும். சரி விடு, அந்த பாதி வீட்ல இருக்க மாதிரியே இருந்துட்டு போகட்டும். என்ன நாளைக்கு எழுதிட்டு உனக்கு வீட்டுக்கு கொடுத்து விடுறேன். நீ போய் எழுதிட்டு வந்தா அப்படியே அசைன்மெண்ட் வாங்கிட்டு வரேன். இல்ல எல்லாரும் ஒரே மாதிரி எழுதிருந்தா கண்டுபிடிச்ச மாட்டாளா? காலேஜ்ல எவன் கண்டுபிடிக்கிறியா? ஸ்கூலோட முடிச்சு வச்சு காலேஜ்ல அவன் கண்டுபிடிக்க மாட்டியா? நான் வாங்கிட்டு வரேன்னா அண்ணே பேசிக்கிறா. நில்லுங்க. அப்ப பதில் தனியா விட்டுட்டு போயிடுறா. ஓய் தயிர் சாதம். சொல்லுங்க. திரும்ப தயிர் சாதம்? இல்ல அப்படியே சொல்லுங்க. அட திரும்பம்மா என்ன செய்ய போறாங்க? ஆமா அன்னைக்கு ஏன் என்னை பார்த்து பத்திரமா போச்சேன்னா? அது ஒரு அக்கறை. ஏன் அக்கறை கூட சொல்லக்கூடாதோ? நீங்க சீனியர்ல. அக்கறைவுக்கு சீனியர் மேல வரணுமா? நீ எதையாவது பேசாதே என்ன? இப்பலாம் பேசிக்கிட்டே அப்படிதான். ஆமா சண்டை போடுவீங்களா? சண்டை போடுவேன். தப்பு இருந்தா தட்டி கேட்பேன், தப்பு இல்லைன்னா கண்டுக்க மாட்டேன். எனக்கு இந்த சண்டை போடுறவெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம். என்னை சண்டை போடுங்கிறியா போட வேணாம்னு சொல்றியா? இல்ல நான் உங்களை எதுவும் சொல்லல. நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்ணுங்க. நான் என்ன சொல்ல போறேன்? இன்னைக்கே நாம போட்டு வரல. அது சொல்லுங்க மாமி. ஏன் உங்ககிட்ட எப்படி சொல்றது? அது என்ன மாமி எப்போதும் நாம போட்டு வருவீங்க, இன்னைக்கு என்ன நாம போடணும்னு கேட்டா அது எப்படி சொல்றதுன்னு கேக்குறிய? அதுக்கு என்ன பதில் சொல்ல? வீட்டுக்கு தூரமாயிட்டேன். ஓ சாரி, எனக்கு தெரியாது. சாரி சாரி சாரி. ஆனா நாம போடும்போது ரொம்ப அழகா பேஷா இருக்கே. கிண்டல் பண்ணாதே. அது மட்டும் இல்லை, நாம போட்டு வந்தா எல்லாரும் கிளாஸ் ரூம்ல கிண்டல் பண்ணி சிரிக்கிறா. அது ஒரு மாதிரி இருக்கு. தோப்பனார்ட்ட சொன்னேன் போட்டு போகாதேன்னு சொன்னார். அப்படிலாம் இருக்க கூடாது மாமி. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம அதை செய்யணும். சரியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்க கூட உங்க ஃப்ரெண்ட் சுத்துவாள்ல, அவ ஆளவே காணா. அவளா? அவ உட்காந்துட்டு எறும்பு மேய்ச்சிருக்கா. எறும்பு மேய்க்கிறாளா? என்ன செஞ்சா? அசைன்மெண்ட் எழுதிட்டு வரணும்ல, அதை வாத்தி உட்கார வச்சுட்டாப்ல. அசைன்மெண்ட் எழுதிட்டு வரலனா பனிஷ்மென்ட் கொடுப்பாளா? இப்பதான் உங்க தங்கச்சி சொல்லிட்டு போறா. ஸ்கூல்ல தான் பனிஷ்மென்ட் கொடுப்பா, காலேஜ்ல யார் கொடுப்பான்னு பயமா இருக்கு. நீங்க சீனியர் தானே, நீங்க சொல்லுவீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆம்பளை பசங்களுக்கு பனிஷ்மெண்ட், பொம்பளை பிள்ளைகளுக்கு கிடையாது. நீங்க ரொம்ப அருமையா பேசுறீங்க. நீங்களும் தான் ஒரு பசங்களா இருக்காங்களா? அப்படினா ஓ அது வேற புரியாதோ. அத்தை பசங்க அந்த மாதிரி எவனாவது இருக்காங்களா? அத்தை பையன் மாமா பையன் சொல்லுவாங்கல்ல? அப்படிலாம் யாரும் இல்ல. ஏன் கேக்குறேன்? இல்ல இப்பயே கேட்டு வச்சுக்கணும். நாளைக்கு முறகரேன்னு சொல்லிட்டு வந்து ஏன்னா நின்னுட்டாங்கன்னா மனசுக்கு அப்படியே மூஞ்சி எல்லாம் போயிரும்ல. அதை இப்ப கேட்டு வச்சிட்டீங்க. நீங்க எதுக்கு கேக்குறேன்? இந்த பக்கத்துல வரே. நான் எதுக்கு கேக்குறேன்னு எனக்கு கொஞ்சம் நல்லா புரியும். வரட்டுமா மாமி? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? வரா இதையும் பேசுறா அப்புறம் போறா. முத இவ கிட்ட பேசுறத கொஞ்சம் குறைச்சிடணும். நம்ம காலேஜுக்கு படிக்க தான் வந்தோம். அந்த வேலையை மட்டும் பாப்போம். தேவையில்லாத வேலையில இவ பாத்துட்டு இருக்கா. ஓபனருக்கு தெரிஞ்சதுன்னா படிப்பு நிறுத்திடுவா. ஆனாலும் இவ கூட பேசுறது ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஃபீலிங்கா தானே இருக்கு. மங்கும் நேரம் அலை வந்து தீண்டும் தூரம் மனம் சென்று மூடாதோ ஈரத்திலே தலை சாய்க்க தோளும் தந்தாய் விரல் கோர்த்து பக்கம் வந்தாய் இதழ் மட்டும் இன்னும் ஏன் தூரத்திலே பகல் நேரம் கணக்கள் கண்டேன் உறங்காமலே உயிரென்ற முறாய கண்டேன் நெருங்காமலே உனை இன்று எனக்கு ரொம்ப டீசெண்டா நடந்துக்கிறா. என்ன கேண்டீனுக்கு சாணி அடிக்க வந்தமா? இல்லத்துல கேண்டீன்ல வாங்கி திங்கிற அளவுக்கு வாண்டையும் காசு இல்ல, ஏன்டையும் காசு இல்ல. சும்மாவது வந்துட்டு போவான். அதுக்குதே காசே இல்லைங்கிற. அப்புறம் என்ன வெண்ணைக்கு கேண்டீன் கூட்டு வந்த? இல்லத்துல கேண்டீன்ல என்னென்ன ஐட்டம் வச்சிருக்காங்களான்னு பாத்துட்டு போவான். அதுக்குதே எல்லாரும் பிரேக் டைமுக்கு கேண்டீன் தான் வருவாங்க. நாம மட்டும் கிளாஸ்க்குள்ள உட்காந்துக்கிறோம்னா நம்ம கெத்து போயிரும்ல. உங்க கெத்து என்ன ஆகுறது? அம்மா பெரிய டானு என்ன தல? இல்லை டான் எல்லாம் அந்த காலேஜோட முடிஞ்சு வச்சு.
ஆனா அந்த காலேஜ்ல இருந்து என்னை ஒருத்தன் துரத்திட்டான்டா. அவனை பழி வாங்கணும்னு தானே நான் நினைச்சுக்கிருக்கேன். உன்னையவே ஒருத்தன் துரத்தி விட்டானா? என்ன தர சொல்ற? இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. இதெல்லாம் எப்படா சொல்லுவீ? இதுல நான் அசிங்கப்பட்ட தருணம்டா. அசிங்கப்பட்ட தருணத்தை எப்படி சொல்ல? அதுவும் சரினே. ஜீனியர் வந்துட்டான். அட நம்ம சீனியரு. வாங்க சீனியர் அண்ணா. எனக்கு பேருமே கலாச்சாரம் தெரியுது. உன்னை பத்தி சொல்லிட்டு பேரவா சீனியர் இருக்கிற, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பேர் சொல்லி கூப்பிடு. ஐயச்சி அதெல்லாம் அந்த காலேஜோட முடிஞ்சு வச்சு. இந்த காலேஜ்ல டீசெண்டா தான் இருக்கேன். ஆனா தேவைப்பட்டா மாறுவேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நம்மளாம் ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம். அவன் உன்னை பார்த்து தலை தெரிச்சுட்டே. அது எனக்கு அன்னைக்கே தெரியும்டா. இங்க பாரு, அன்னைக்கு அந்த பிள்ளைய உனக்கு முத்த வச்சுட்டோம்னு சொல்லி தேவையில்லாம பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடாத. அந்த ஆளு எப்படா என் மேல படுகிறோம்னு காத்துக்கிருக்கான். ஏன்னா அந்த காலேஜோட சேர்மனே நான் தான். எப்ப வேணாலும் என்ன இந்த பதவியில இருந்து தூக்கி விட்டாலும் விட்டுருவாங்க. அதுக்கு மடி கேட்டு பழம். அந்த அளவுக்கு கேவலமால எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா தேவைப்பட்டா செய்வேன். என்ன சரி, காசு எம்பிட்டு வச்சிருப்ப? 5 ரூபா. அதுக்கு நம்மளே பரவாயில்ல. நம்மளே 10 ரூபா வச்சிருக்கோம். நீ 5 ரூபா, நான் 5 ரூபா. சித்த வாய் மூடிட்டு பேசாம இருறோம். 5 ரூபா வச்சிருக்கியா? எம்மா பெரிய அமௌண்ட். 5 ரூபாய்க்கு இந்த கேண்டீன்ல என்ன கிடைக்கும்? முந்தானத்து போட்ட பாப்ஸ். ஓ, முந்தானத்து போட்ட பப்ஸா? சேர்மனுங்கிற இதெல்லாம் என்ன எதுன்னு கேட்க மாட்டியா காலேஜ்ல? இல்ல இதெல்லாம் நான் கிடையாது. இதுக்கு வந்து வேற ஒருத்தவங்க இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட். நீயும் கேட்கணும். அப்படி அதே உனக்கு சேர்மன் ஒரு அடையாளம். காலேஜோட சேர்மன் சும்மாவோ? சரி கேக்குறேன். நம்ம ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம்னு பழசலாதி மனசுல வச்சுக்கிறாரு. இல்ல வச்சுக்கல, போயிட்டு வா. அப்புறம் ஃபர்ஸ்ட் இயருக்கு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க, வந்து வாங்கிட்டு போ. இல்லடா தரமாட்டாங்க பாரு. நான் வந்து வாங்கிக்கிறேன், நீ போ. ஆளு சும்மா செதறிட்டியா? என்னடா மிரட்டினது யாரு? எங்க தலை இல்ல. இல்ல இங்க வந்து இப்பயாவது உனக்கு புரியுதா? எங்க போனாலும் இவர் என் கண்ணு முன்னாடி தெரியாதாண்டா. இவதே இந்த ஜென்மத்தில் எனக்கு நல்லா பழைய பார்த்துட்டு முடிவெடு, அவசரப்பட்டு முடிவெடுக்க யாழகண்டி அவர். என்ன இந்த சைடு? கேண்டீனுக்கு எதுக்கு வருவாங்க? வாங்கி தின்னதே தலைக்கு வாங்கி தருவியல. இல்லை நான் கேட்டமாடா. இல்லை உன்னை கூட வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கேன். நான் பண்றேன்னா இல்லையே, நீ நல்லா செஞ்சு விட்டு போயிருவடா. என் இமேஜ்வே டேமேஜ் ஆக்குற. அதெல்லாம் நம்ம கிட்ட காசே இல்ல தலை. பொம்பளை பிள்ளைங்க வாங்கி கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதுவும் நீ சைட்டு தான் அடிக்கிற. ஓசில சைட் அடிக்கிறதுக்கு பேசாம எதாவது வாங்கி தின்னுட்டு சைட் அடிச்சாலும் நல்லா இருக்கும்ல. பசிக்குது தலை. இல்ல ஏம்டா உனக்கு பசிக்குதுன்னா கேட்க வேண்டியதுனடா. ஏன் தலை உன் பேரை யூஸ் பண்ணிட்டேன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? என்ன தலை? என்னமோ சும்மா காத்து வாங்கிட்டு போலாம்னு. அப்படியா? நல்லா பேசுறீங்களே. எது வாங்கி சாப்பிடலையா? வாங்கி கொடுக்கறது அவ்வளவுதானே. என்ன வேலை மட்டும் சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஏய் இதுல இருந்தே புரிஞ்சுக்க, அவன் உன்னை யூஸ் பண்றியா? இல்ல வாங்கி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றேன்னு அர்த்தமா? நீ ஏதாவது சொல்லிட்டே தெரி. பாரு எப்படி இவனை வழி கொண்டு வர. எனக்கு ஒரு வாரம் மட்டும் கொடு. இவனை எப்படி போட்டி பம்பா என்கிட்ட அடக்கிறேன் மட்டும் பாரு. என்ன எளவோ போறங்க, இப்பவே போய் வாங்கிட்டு வரேன். திங்கிற மாதிரி பாக்குறியா? அவன் என்ன லவ் பண்ணிட்டு போறான். இது எங்க போய் முடிய போகுது? அடுத்தவர் என்ன? அடுத்தவர் இங்கிலீஷ். இங்கிலீஷுக்கு யார் வாரா? இங்கிலீஷ்க்கு அவங்க பேரு ரதின்னு நினைக்கிறேன். அவங்க தான் வராங்க. ரதியா? புது லட்சரோ? ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஆமா நான் கேட்கணும்னு நினைச்சேன். எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சியா? ஸ்கூலா? ஆமா சொல்லுங்க. நானு இந்த பொம்பளை பிள்ளைல ஆம்பளை பிள்ளைல சேர்ந்து படிப்பாங்கல்ல, அங்கதான் படிச்சேன். ஸ்கூல் பேரை சொல்லிட்டா மட்டும் விட்டுறியா நீ? உங்களுக்கு என்ன? உங்க ஜோலி பார்த்துட்டு நில்லுங்க. என்ன ஆம்லெட் மண்டை. மாநகராட்சி உயர்நிலை பள்ளி. மதுரக்காரன் தாம்மா. இப்படி வாய் பேசுறியா? நீ எந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச? நானே அரசு மாநகராட்சி உயர்நிலை தொடக்கப்பள்ளி ஆரம்ப பள்ளி திருமங்கலம் அங்க படிச்சேன். தல இந்த பிள்ளை சொன்ன பள்ளிக்கூடத்தை நான் பார்த்ததே இல்ல தல. ஆமா இத்தனை பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்த? ஒழுங்கா எக்ஸாம் எழுதுனா பாஸ் போடுவாங்க, இல்லனா ஃபெயில் தான் போடுவாங்க. ஒண்ணுமில்ல, மண்டை கொஞ்சம் சைடு வாங்கினா அப்படி தேனும் கண்டுக்கிறாதியா. உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பேசாம வைக்க சொல்லுங்க. எனக்கு எதுவும் வேணும்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கிளாஸ் ரூம்ல, போயிட்டு வரேன். எடுத்துக்கமா. ரைட்டு. தலை ஏதோ பிளானோடத்தையும் போகுது.
தலை போகுதுண்டா, வாழும் போகிறோம்ல, போயிருவோம். ஜப்பானை விழித்து எப்போது நடந்தாய், கை கால்கள் முளைத்த ஹைக்கூவே. ஜவ்வாது மனதை உன் மீது தெளிக்கும் ஹைக்கூவும் உனக்கோர் கைப்பூவே. விலகாமல் கூடும் விழாக்கள் நாள்தோறும், பிரியாத வண்ணம் புறாக்கள் தோல் சேரும். ஈச்சம் பூவே தொடு தொடு கூச்சம் யாவும் விடு விடு. ஏக்கம் தாக்கும் இளமையில் ஒரு இளமையில் தவிப்பது தகுமா? மின்வெட்டு நாளில் இங்கு மின்சாரம் போலே வந்தாயே, வாவா என் வெளிச்ச பூவே வா. நாளையில இருந்து ஒருவேளை நம்ம காஸ்டியூமை மாத்திட்டு வருவோம். வேற எப்படி இருக்குன்னு பாப்போம். ரோஸ் மாதிரி தெரியுது. அந்த போறவங்களோட ரோஸா இருக்குமோ? அச்சோ, பார்த்தா ஃப்ரெஷ்ஷான பூ மாதிரி தெரியுது. விட்டுட்டு போறாளே, எதுக்கு? பாவம், நீத்து கொண்டே கொடுத்துரு. ஒன்னும் ஜாரி இல்லையே. இவர் அதுக்கு சம்பந்தமே இல்லாம ரோஸ கொண்டுட்டு மேடம் பின்னாடி போய்க்கு இருக்கிறாரு. ஆஹா, கதை அப்படி போய்க்கு இருக்கோ வாத்தி. இங்க வேற ஏதோ வேலை போய்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, உங்க வேலை எப்படி போகுதுன்னு பாப்போம். இந்த காலேஜ்ல எவனுமே உருப்படியா இல்ல, எவனையுமே பிடிக்கல. எல்லாரும் மூஞ்சில எருமச்சாணி அடிச்ச மாதிரி இருக்காங்க. எவனை தேடினே போக. என்னோட போன ஜென்ம உறவுகள்லாம் வந்தா எப்படி இருக்கும்? ஒருத்தரை பார்த்துட்டாலும் நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன். எவனும் வர மாட்டேங்கிறேன். என்ன செய்ய? போவோம். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா.